ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வாட் இஃப் மூமெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், ஏன் வந்து ஜின்னு வந்து கிம் சாலை வந்து சாவடிச்சுட்டு அவருடைய டீமில் வந்து அயனா வந்து சேர்த்துக்கிட்டாரு டேங்கை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து ஒரு செல்ஃபிஷான வந்து கேப்டனாக இருந்துட்டான். ஏன்னா அவனுடைய டீம் மெம்பர்ஸை வந்து சாக விட்டான். ரெண்டாவது வந்து ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஹண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கணும், இங்கேருந்து உயிரோடு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறது தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முன்னாடியே அவரால் பண்ணியிருக்க முடியும் நம்ம ஹீரோ ஜின்னுவால். பட் ஆனால் வந்து இவன் வந்து எதனா ஒரு விதத்தில் வந்து திருந்துவானா, எதனா ஒரு இடத்துல வந்து மாறுவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணார், தொடர்ந்து அவர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ அவனுடைய பிஹேவியர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கிம் சால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கைண்ட்னஸுமே வந்து காமிக்கவே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களை வந்து தனியாக விட்டு போயிட்டான் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த பேஸை வந்து கொன்னதுனால, அந்த கரடிங்களை வந்து கொன்னதுனால இவங்ககிட்ட வந்து அதிகமான கீர்ஸ் இருக்குது. அதனால் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன், பொய்யான ஒரு இது வந்து வச்சுட்டு அதனால் வந்து கீர் என்கிட்ட வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தான். ரெண்டாவது பயத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அந்த ஹீரோவையே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தான். இது ஒன்று. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனை கொண்டுட்டு ஷேடோ ஆர்மியில் வந்து சேர்க்காமல் அவர் வந்து உயிரோட வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டான்னா யாரை, கிம் சாலை கூப்பிட்டு போயிட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணியிருப்பான், வெளியே போயிட்டு ஹீரோ வந்து தேங்க் பண்ணுறதுக்கு பதில் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அசிங்கமாக போயிடுச்சு என்ன பண்ணியிருப்பான், ஒன்று அவன் மேலே வந்து தப்பான அக்யூசேஷன் வச்சுருப்பான், இல்லீகல் கீர்ஸ்லாம் வந்து பயன்படுத்திட்டான்ட்டு. அப்படிலாம் என்ன பண்ணியிருப்பான், ஒரு 4-5 ஆண்டர்ஸை வந்து சேர்த்து கூப்பிட்டு வந்து போயிட்டு அவனை வந்து போட்டு தள்ளியிருப்பான். ஸோ இதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கடைசி வரைக்குமே வந்து சான்ஸை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் வந்து கீருக்காக வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கீர் இருக்குதா இல்லையான்னு தெரியல, பட் மன பிராந்தியில் வந்து அவன் வந்து கொல்றதுக்காக வந்தபோது கூட நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், தலையில் தட்டி ஓரமாக படுறான்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ இவன் மயக்கத்துலேருந்து எழுந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று அங்கேருந்து ஓடிடணும், இல்லை ஒளிஞ்சிருந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கணும். இது ரெண்டுமே பண்ணாமல் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைட்டிங் நடுவில் தான் இருந்திருப்பார். யாருக்கு, நம்ம ஹீரோக்கும் ஹை செல்ஃப் நடுவில் வந்து ஃபைட் போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து இவன் குத்த வந்தனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே செல்ஃப் டிஃபென்ஸு ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ரிவெஞ்சுமே இருக்குது நம்ம ஹீரோ வந்து கொன்னதுக்கு. ஸோ இப்போ வந்து அவர் கொன்னது சரியா இல்லையான்னு பார்ப்போமா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சான்ஸ் இருக்குதுன்னா, ஸோ இப்போ அவர் கொன்னது சரியா இல்லையான்னு பார்த்தோன்னா எஸ் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பல பேரை வந்து சாக விட்டான், இன்னசென்ட் ஹண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான தகவலை வச்சு கொல்றதுக்காக வந்தான். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எஸ்ன்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து நோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெளியே விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து காப்பாற்றி எப்படியோ ஹீரோ வந்து முட்டி மோதி அந்த ஹை செல்ஃபை வந்து கொண்டுட்டு வெளியே போயிருந்தானா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பான், இந்த கீருக்காக அந்த கையில் இருக்க அந்த கத்தி அந்த இதுக்காக வந்து கொல்றதுக்கு கண்டிப்பாக வந்திருப்பான். எப்படியும் வந்து நம்ம ஹீரோ அங்கேயே வெளியும் போட்டு தள்ளியிருப்பார். பட் கண்டிப்பாக வந்து அவன் அமைதியாக இருந்திருக்க மாட்டான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், வெளியே கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொலைக்கு சமமாயிடும். இந்த உள்ள டஞ்சனில் என்ன நடந்தாலும் டஞ்சனுக்குள்ளேயே போகுன்ற ஒரு பழமொழி இருக்குது இங்கே. ஓகே கைஸ், இந்த வாட் இஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதனா கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை வந்து பற்றி பேசுவோம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.